வெல்கம் டு ஆர்எஸ் வில்லேஜ் விளாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோன்னு சொல்லி பார்த்தா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து 2 முயல் குட்டியை வந்து தனியாக பிரிச்சிருக்கேன். ஸோ எதனால் வந்து இந்த முயல் குட்டியை தனியாக பிரித்து ஒரு கூண்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக முயல் வளர்க்குறவங்க இல்லை இப்போ வந்து பெட்டுக்காக வீட்டில் வச்சுருப்பாங்க, ஸோ இல்லை நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் பெருசாக பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து முயல் பண்ண வந்து பெருசாகவே ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேபிட் ஃபார்மோட ஸ்ட்ரக்சர். அதாவது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கூண்டு வச்சு தான் ஆரம்பித்தோம். அது ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு முயல் குட்டியாக வாங்கிட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கேஜி ரெடி பண்ணி ஓரளவுக்கு வந்து ஒரு கேஜி செட்டப் வந்து இந்த மாதிரி நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி அது டாபிக் அப்படி என்னென்னா, நம்ம வந்து 2 முயல் குட்டி மட்டும் தனியாக பிரிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 2 முயல் குட்டியுமே வந்து எங்கே இருந்தது அப்படின்னா, இந்த கேஜியில் நான் 6 முயல் குட்டியும் ஒட்டுக்காக விட்டுருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தனியாக 2 மட்டும் பிரித்து எடுத்துட்டேன். அதாவது தனித்தனி கூண்டுக்குள்ளே விட்டேன். ஏன் அப்படி விட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வந்து இந்த 6மே வந்து நீட்டாக இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தது. அப்புறம் போக போக என்ன ஆச்சு அப்படின்னா, நாள் போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. சண்டை போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 குட்டியும் வந்து எந்த ஒரு சண்டைக்கும் வந்து போகிறது கிடையாது, நீட்டாக உட்காந்துக்கும். இங்கே இருக்கிற 2 குட்டியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் ஒன்றா வந்து டெய்லியும் சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த முயல் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த முயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற குட்டிங்களை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ கடிக்க ஆரம்பித்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன், இதை பாருங்கள் தொட்டாவே வந்து ஒரு மாதிரி இதாகிச்சு. சரி அதனால் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி ஒரு 2 நாள் சண்டை போடும் அப்புறம் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சண்டை போட ஆரம்பித்து இந்த குட்டிக்கு வந்து காலில் புண்ணாயிடுச்சு. அதாவது கடிச்சு எடுத்துச்சு ஃபுல்லாக. இந்த குட்டி வந்து இந்த பக்கத்தில் இருக்க குட்டி வந்து இந்த குட்டியை வந்து கடிச்சு ஃபுல்லாக எடுத்துருச்சு. இந்த இடத்துல ஃபுல்லாக பிளட்டு மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்களே என்ன பண்ணோம் அப்படின்னா, இறக்குற இப்போ கேஜி வந்து ரெடி பண்ணுறதுக்காக பண்ணோம் அப்படின்னா திரும்ப வந்து ஒரு ரோல் வாங்கி வந்து புதுசாக பண்ணணும். எங்ககிட்ட இருக்கிற பிட்டு இந்த கம்பியை வச்சு ஒரு நீட்டாக ஒரு 1.5x 1.5 அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு கேஜ் ரெடி பண்ணிட்டோம். கேஜ் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணோம், இதில் ஒன்று விட்டுட்டு என்ன பண்ணோம், இந்த மிடில் வந்து அந்த ஹைட்டு பத்தாமல் அதை பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. ஹைட்டு பத்தாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பி பாதி விட்டுட்டு அடுத்த நாள் போயிட்டோம். காலம் வந்து பார்த்தா இந்த முயல் குட்டி வந்து இந்த ஒரு கேஜியில் வந்து ஒட்டுக்கா வந்து திரும்ப ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இருக்கிற கம்பியை வச்சு நீட்டாக ஃபுல்லாக கட்டிட்டோம். ஸோ முயல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட் தான், அதாவது ஒரு ஏஜ் அந்த நாள் கணக்கில் தான். அந்த நாள் கணக்குக்கு மேலே என்ன பண்ணால் தனித்தனியாக பிரிக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒட்டுக்கா வந்து எல்லாமே ஒட்டுக்கா விட்டுருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில் வந்து 6 குட்டி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 5 குட்டி விட்டுருக்கும், தெரியுதுங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு 5 குட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டுக்கா விட என்ன ஆகுனா சின்ன வயசில் அமைதியாக இருக்கும். போக போக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னாவே மற்றவங்களை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே தாயுடைய குட்டி, அதனால் கடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஏஜ் வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம பிரிக்கிறது வந்து பெட்டர். இது நம்மகிட்ட ஃபஸ்ட்டு போட்ட குட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 24 நாள் ஆகுது. இந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 டேஸ் ஆகுது. தாய் பக்கத்தில் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கு. இது அழகாக எங்களுக்கு சுட்டி குழந்தைன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு 24 டேஸ் ஆகுது. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இவ்வளோ பெருசாகிடுச்சு. இது நல்லா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புல் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா புல் சாப்பிடுது, பக்கத்துலேயே வந்து தீவனம் வந்து நல்லா சாப்பிடுது, தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி, அதாவது பாலும் குடிக்குது, மற்றபடி தீவனம் புல் அப்புறம் தண்ணி இந்த மாதிரி நல்லா எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து இப்போ 24 டேஸ் தான் ஆகுது. ஓரளவுக்கு நல்லா வந்து துள்ளி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இது விட்டுடலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற 4க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது பாட்டில் வந்து சாப்பிடுது, புல் சாப்பிடுது, தண்ணி குடிக்குது, தீவனம் சாப்பிடுது, அமைதியாக படுத்துக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுங்க 2 தான் வந்து ரொம்பவே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இந்த டச் பிரீடை வந்து அடுத்த வந்து ஒரு மேட்டிங்க்கு வந்து விடலான்னு சொல்லி எய்ம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 டேஸ் தான் ஆகுது. அதான் குட்டி போட்டு இன்னும் ஒரு 6 டேஸ் போயிடுச்சு. அதாவது அந்த நவம்பர் 7 வந்தோடனே அந்த வந்து மேட்டிங்கில் அப்போ தான் வந்து 1 மந்த் அது கரெக்டாக. ஸோ 1 மந்த் வரைக்குமே வந்து நாங்கள் எதுவும் மேட்டிங் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு சனியாக இருந்தது வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் ஆக போகுது. இப்போ 2 மந்த்ஸ் கழிச்சு நாங்கள் வந்து அடுத்த மேட்டிங் வந்து விடலாம்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணியிருக்கோம் இந்த டச் பிரீடை. ஸோ இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த எங்களுடைய கேஜி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு அடி தான் வந்து நாங்கள் ஹைட் பண்ணியிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த யூரின் பாஸ் பண்ணுறது அந்த மாதிரி கழிவுகள்லாம் நீக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா
ஒரு மாதிரி வந்து குனிஞ்சு கூட்டுறதுக்கோ இல்லை மற்றபடி இந்த நீட்டாகவே இல்லை, ஒரு மாதிரி இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டோம். அதாவது 2 feet, அதாவது 2 அடிக்கு பக்கமே வந்து ஹைட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. ஹைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டோம், அந்த ஃபஸ்ட்டு வந்து கூண்டு ரெடி பண்ணல, ஸோ அதோட சேர்த்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி கட்டிட்டோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இப்போ நீட்டாக இருக்கிறதுனால கீழே வந்து பெருக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. அதே மாதிரி கீழே யூரின் போனாலும் அதனுடைய அமோனியா அந்த ஃபார்ம் ஆகி கேஸ் ஃபார்ம் ஆகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து இங்கே ஈஸியாக மேலே போகாது. அப்படின்னும் போது எனக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு பண்ணை அமைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட் டைமில் வந்து சுற்றி வந்து துணியை வந்து இறக்கி விட்டுறலாம். அந்த மாதிரி வந்து துணி போட்டிருந்தீங்க, ஏதாவது மெஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா நைட் டைமில் இறக்கி விட்றது பெட்டர். பகல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து அது மாதிரி மேலே கட்டிட்டா வந்து போனால் காத்தோட்டமாக இருக்கும். காத்தோட்டமாக இருக்கிறதுனால எந்த ஒரு டிசீஸும் வந்து முயலுக்கு வந்து சீக்கிரம் வராது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முயல் குட்டி வளர்க்குறவங்க அப்படின்னா பராமரிப்பு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒரு லிமிட், அதாவது ஒரு ஏஜ் லிமிட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு டேஸ் வந்து கடந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா அது தனித்தனியாக பிரிக்கிறது வந்து பெட்டர், அப்படி தான் நான் சொல்ல வருவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்க, அதாவது முயலை பற்றி ஏதாவது டவுட் கேட்குறீங்க, நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, அப்படி இல்லைனா நம்ம அபவுட் பேஜ்லேயும் நம்மளுக்கு நம்பர் இருக்குது, கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் RS வில்லேஜ் விலாக் சேனல். நன்றி, வணக்கம்.